Hi friends, my name is Sandil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போறோம். என்ன டாபிக்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So in this class I am going to teach you should be. Okay? Should be அப்படிங்கிறது என்னன்னா shouldங்கிறது என்னது? ஒரு மாடல் verb. beங்கிறது என்னது? ஒரு be verb. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மாடல் வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த ஒரு சின்ன வார்த்தையா இருக்கலாங்க, ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்ல வந்து. ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்? ஓகே, ஷுட் பி அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா முதல்ல இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். எந்தெந்த இடங்கள் எல்லாம் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அட்வைஸ். ஒரு சிலருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம் இல்லையா, நீ இப்படி இருக்கணும், நீ நல்லா படிக்கணும், ஓகே, ஸோ நீ டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வந்து ஷுட் பிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன், ட்ரெயின் நேரம் வந்திருக்கணும், வந்திருக்க வேண்டும், ஓகே, அவன் நேரம் வந்திருக்கணும், அவங்க நேரம் படிச்சுட்டு இருக்கணும், ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்மளா எக்ஸ்பெக்ட் பண்றது, அந்த மாதிரி இடங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ளிகேஷன், ஓகே, நம்மளுடைய கடமைகளை சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கடமைகள்லாம் என்னது? நீ வந்து முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதே மாதிரி டிரைவிங்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து சில விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி கடமைகளை சொல்லும் போது, ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஷுட் பிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷுட் பிங்கிற வார்த்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஷுட் பி. ஷுட் பியோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஷுட் பி பிளஸ் noun or adjective or verb plus ing. should be க்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை ஒன்னு நவுனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அட்ஜெக்டிவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா verb plus ing இருக்கணும். நவுன் அப்படின்னா என்னது? பெயர் சொல். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், he should be a doctor. he should be a doctor. அவன் மருத்துவராக இருக்க வேண்டும். இது என்னது? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இப்போ அது கூட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இங்க டாக்டர் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதனால அது என்னது? நவுன். ஓகே, ஸோ ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஷுட் பி அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர், ஹீ ஷுட் பி அ டாக்டர். அவன் மருத்துவராக இருக்க வேண்டும். பட் கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியாது அவன் டாக்டர் தானா அப்படின்னு நமக்கு தெரியாது, பட் அவர் மருத்துவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, அண்ட் தென் அட்ஜெக்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? யூ ஷுட் பி ஆனஸ்ட். நீ வந்து நேர்மையாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி ஆனஸ்ட். அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு சப்ஜெக்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, இங்க பாருங்க, யூ ஷுட் பி ஆனஸ்ட். யூங்கிறது சப்ஜெக்ட், ஷுட் பி யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து வந்து ஆனஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆனஸ்ட் அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்குது? அந்த யூங்கிற சப்ஜெக்டை பத்தி பேசுறோம். நீ நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யூ ஷுட் பி ஆனஸ்ட். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்க்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள், இட் ஷுட் பி ஈஸி. எக்ஸாம் எழுத போறீங்க, அப்ப நம்ம ஃப்ரெண்டு சொல்றான் இட் ஷுட் பி ஈஸி. அது ஈஸியா தான் இருக்கணும், பட் கன்ஃபார்மா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இட் ஷுட் பி ஈஸி, அது ஈஸியாக இருக்க வேண்டும். ஸோ ஈஸிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஷீ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். அவள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ கேர்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? அண்ட் தென் ஷீ ஷுட் பி பியூட்டிஃபுல். அவள் அழகாக இருக்க வேண்டும், பட் கன்ஃபார்மா அழகா தான் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அழகாக இருக்க வேண்டும், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து verb plus ing. அது எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ verbனா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிளே. he should be playing. அவன் விளையாடி கொண்டிருக்க வேண்டும். இதே அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் விளையாடிட்டு தான் இருக்கணும், விளையாடி கொண்டிருக்க வேண்டும். ஓகே, he should be playing. அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். they should be eating. அவள் உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும். she should be sleeping. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கூட நம்ம இந்த ஷுட் பி அப்படிங்கக்கூடிய மாடல் வேர்ப் ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஷுட் பி பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ யூ ஷுட் நோ த ஸ்ட்ரக்சர், and then you should know the definition for should be, and then you should know what is noun, what is adjective, and then what is verb plus ing, that is gerund form of verb. இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே நம்ம should be அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் verb phrase யூஸ் பண்ணி அழகா நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசலாம். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அட்வைஸ் and then expectation and then obligation, இதுக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு மொத்தமா ஓவராலா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்,
அட்வைஸ் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து இந்த should be யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ அதிக கவனமாக இருக்க வேண்டும், இல்ல நீ இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? காமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸி தானே. நீ இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது நீ இன்னும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? நீ அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல யூ. ஷுட் பி. அதிக கவனம் அல்லது இன்னும் கவனமாக அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்? மோர் கேர்ஃபுல். யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். நீ அது இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் மற்றவர்களிடம் பணிவாக இருக்க வேண்டும். அவன் மற்றவர்களிடம் பணிவாக இருக்க வேண்டும். இது ஒரு அட்வைஸ் தானே. அதை எப்படி சொல்லலாம்? இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். ஓகே. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். he should be polite to others. he should be polite to others. பொலைட்னா என்னது? பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அர்த்தம். he should be polite to others. அவன் மற்றவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஒரு அனுமானம், கருத்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ட்ரெயின் இப்போ இங்கே இருக்கணும். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. ஓகே. நம்ம ட்ராக்ல வந்து ட்ரெயின் நின்றுட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ட்ரெயின் இப்போ இங்க இருக்கணும். ஸோ அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இங்க சப்ஜெக்ட் யாரு? ட்ரெயின். ஓகே. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஓகே. சிங்குலர், ப்ளூரல் எது வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். the train should be here. ட்ரெயின் இப்போ இங்கே இருக்க வேண்டும். இப்போது அப்படின்னா by now. ஓகே. so the train should be here by now. ட்ரெயின் இப்போ இங்க வந்திருக்கணும், இல்ல ட்ரெயின் இப்போ இங்க இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் பள்ளியில் இருக்க வேண்டும். பட் நம்ம கன்ஃபார்மா தெரியாது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கு. ஓகே. அனுமானம் அப்படி இருக்கு. சோ அவள் பள்ளியில் இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அவள் பள்ளியில் இருக்க வேண்டும். வெரி குட். சோ அவள்ங்கிறதா இங்க சப்ஜெக்ட். she should be பள்ளியில் at school. she should be at school. அவள் பள்ளியில் இருக்க வேண்டும். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து ஆப்ளிகேஷன். கடமைகளை சொல்லும் போது இந்த should beங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மைல்டு ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷனா கடமைகள். டியூட்டின்னு வச்சுக்கலாம், நம்மளோட டியூட்டி. ஓகே. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஒவ்வொருவரும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் பொறுப்போட இருக்கணும். ஓகே. சோ அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஒவ்வொருவரும் அப்படின்னா everyone. everyone should be. ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எப்படி? பொறுப்புடன். ரெஸ்பான்சிபிள். everyone should be responsible. ஒவ்வொருவரும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. நாம் அப்படின்னா we, right? we should be honest. we should be honest. நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். ஓகே. இங்க பாருங்க, அந்த ஆனஸ்ட்ங்கிற வார்த்தை, ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லி கொடுக்கும் போது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. இந்த இடங்கள்ல தான் நம்ம should be யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? அவள் இப்போது படித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவள் இப்போது படித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதனோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அவள் இப்போது படித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவள் இப்போது படித்துக் கொண்டிருக்க வேண்டும். படிக்கிறதுனா என்னது? verb. ஸோ verb வந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதோட ing சேர்க்கணும். ஓகேவா? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவள் அப்படின்னா என்னது? she should be studying. studying போட்ட தப்பு. ஓகேவா? ஸோ studying now. அவ்வளவுதான். she should be studying now. சூப்பருங்க. நீங்களும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், படம் நன்றாக இருக்க வேண்டும். நீங்களா ஒரு மூவிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி யூ ஹவ் பிளான்ட். ஓகே. படத்துக்கு போறதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றீங்க படம் நல்லா தான் இருக்கணும். பட் நமக்கு தெரியாது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதை எப்படி சொல்லலாம்? படம் நன்றாக தான் இருக்க வேண்டும். எப்படி சொல்லுவீங்க? இங்க சப்ஜெக்ட் யாரு? படம். the movie should be good. the movie should be good. படம் நன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் வேலையில் இருக்க வேண்டும். அவன் வேலையில் இருக்க வேண்டும் அல்லது அவன் வேலையாக இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? he should be. இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து he இல்லையா?
he should be at work. he should be at work. அவன் வேலையில் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் மரியாதையுடன் நடக்க வேண்டும். அவர்கள் மரியாதையுடன் நடக்க வேண்டும். அது எப்படி சொல்லலாம்? இல்ல மரியாதையுடன் இருக்க வேண்டும் எப்படி சொல்லுவீங்க? அவர்கள்னா தே, அதான் சப்ஜெக்ட். தே ஷுட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். தே ஷுட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். அவர்கள் மரியாதையுடன் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். அது எப்படி சொல்லுவீங்க? குட், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, காமெண்ட்ல சொல்லுங்க. he should be a teacher. he should be a teacher. அவர் ஆசிரியராக இருக்க வேண்டும். இதெல்லாமே நம்மளோட அந்த ஒரு அனுமானத்திலேயே நம்ம சொல்றது should be அப்படிங்கிறது. பட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றது. ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. ஓகேவா? ஈஸியா இருந்ததா? should be அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்களா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லி கத்துக்கக்கூடிய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணாலே இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேசிடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 3 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க should be யூஸ் பண்ணி? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் ஃபீட்பேக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.